குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 968 முடிஞ்சிருக்குங்க. என்ன ஒரு 25 மேலே முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். 25 கீழே தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 30 to 40 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ். ஆனால் இன்றைக்கி இதை பேஸ் பண்ணலாம் ஓப்பன் இருக்காதுங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிசி இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஓப்பனிங் இருக்கும். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட் இருக்குங்க மார்க்கெட்டில். எல்லாமே சப்போர்ட்டில் தான் இருக்குது, மேஜரான சப்போர்ட்டில் தான் இருக்குது. அது பார்க்கலாங்க. ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் தான். சப்போர்ட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. ரிலையன்ஸும் அதே தாங்க. ரிலையன்ஸும் நல்ல ஒரு சப்போர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஐசிஐசிஐ இதுவும் ரிசல்ட் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. இதுவும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 800ங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ண சான்சஸ் கம்மி தான். மேபிங்க ஒரு வேளை நிஃப்டி கேப் டவுனில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் வருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்க சேம் அதே தான், 255 தான். இந்த டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட்டுங்கிறது இனி 800ங்க. 25 ரெசிஸ்டன்ஸ் தான் சின்னதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த பையிங் வந்து அது பிரேக் ஆயிருங்க. இதெல்லாம் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்க்கவே வேணாங்க. ஏன்னா அது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசியோட மூவ்மெண்ட் அப்படியே பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நிஃப்டியே பார்க்கலாங்க. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் நமக்கு பொசிஷன் இருக்குது, நிஃப்டிலே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு மந்த்லி பொசிஷன் தாங்க, ஒன்றும் வீக்லியில் எதுவுமே கிடையாது. பார்க்கலாம். இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி ஏதாவது சென்செக்ஸில் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம். நிஃப்டியில் சென்செக்ஸில் ரெண்டுலேயே எடுக்கணும்னா கூட எடுக்கலாம், யாராச்சும் எடுக்காத நண்பர்கள். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் ப்ரீவியஸ் இந்த லோவே நல்ல சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். ஆல்ரெடி ஒரு லோ வந்திருக்குல்லங்க, 13,122. இதுவே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்தால் வந்துன்னா திரும்ப 13,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி எல்லாமே நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்னென்னு பார்க்கலாம், மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு பையிங் வருங்க. ஸோ ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கு 25ல் 2 பேருமே சப்போர்ட் தாங்க இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட் இருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். நான் லைவுக்கு வரேங்க. லைவில் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.